வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் என் உயிர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நேற்றுலேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் என்னை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நடந்தது? அவங்க நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து பயங்கரமாக கதை கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நடந்தது, உண்மை என்ன, அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம கட்சிக்காரங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். நேற்று வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 139வது வட்டத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் கிளம்புறேன். என்னோட நிர்வாகிகளோட என் வீட்டு வாசலில் நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் வராப்புல வரும்போது இவங்க எங்கேயோ பார்த்தா மாதிரி பார்த்தா இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமஸ் அந்த பையன் தான் அது. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வாசலில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. இது போல் இது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமா இல்லை சினிமா தேட்டரா, அது மாதிரி கட் அவுட்டு பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. ரைட்டு, அதை நான் பார்த்தா நான் கடந்து போயிட்டேன். அது பார்த்த தம்பியை நேராக பார்த்ததால எனக்கு அது கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. புரியுதுங்களா? யாரும் மிரட்டல. எப்போ உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மா சுப்பிரமணியம் அவர்களோட பிறந்தநாளுக்கும் சரி, உங்களுடைய பகுதி செயலாளர் பிறந்தநாளும் சரி, ஊர் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ பேனர் வச்சுருக்கிறீங்க. எங்கள் ஒரு பேனர் நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்கு வைக்கிறது நீ இவ்வளோ பெரிய இஷ்யூவாக பேசக்கூடாதுப்பா அப்படின்னு நார்மலாக ஒரு விஷயம் சொல்லும்போது லப்போன்னு கத்தின்னு ட்ராமா அவர் என்னென்ன பண்ணாருன்றது தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்குது. அவர் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி என்ன வீடியோ எடுத்துனே ஓடுறாரு. ஒன்றுமே கேட்கல, நீ ஏன்பா அந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுற அப்படின்னு கேட்டுனே காப்பாற்றுன்னு கத்தின்னு வரும்போது கோவப்பட்டு கூட நான் கிட்ட கூட போகல. அவனுக்கு எனக்கு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த இடத்துல சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. சரிங்களா? இது விஷயம் நடந்தவொடனே எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லாத இந்த பையன் இந்த மாதிரி பண்ணுறானே, கண்டிப்பாக இவன் இதை கேஷுவலாக எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு நானே அங்கே போலீஸ் வந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்தாங்க. நான் நேராக ஸ்டேஷனுக்கு போனேன். J1 காவல் நிலையத்துக்கு இமீடியட்டாக நான் எங்கள் பகுதி நிர்வாகி ராமச்சந்திரன், ஹரி எல்லாரும் நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போனோம். போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து நடந்த விஷயத்த சொன்ன உடனே ஒரு எஸ்ஐயை கூப்பிட்டு விசாரிச்சார். எஸ்ஐ சொன்னார், ஆமாம் சார், அந்த பையன் தான் சீன் போடுறான் ஓவரா, அது மாதிரிலாம் அங்கே கை காலத்தில் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் அந்த இடத்துல ஃபுல்லாக காவல்துறையோடைய சிசிடிவி கேமரா இருக்குது. நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் விடாமல் சிசிடிவி கேமராவில் கவராக இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். என் மேலே தவறு எதாவது இருந்துட்டா நீங்கள் கூப்பிடுங்க சார், நான் வரேன்னு சொன்னேன். நேற்று நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நேற்று நைட்டில் இருந்து ஒரு நெரேட்டிவ் எனக்கு எதாவது செட் பண்ணுறாங்க. நான் கத்தி எடுத்துன்னு வந்தேன், வெட்ட வந்தேன், கொலை மிரட்டல், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இது ஃபுட்டேஜை பார்த்தோன்னே எல்லாருடைய முகத்திரை கிழியும். நீங்கள் சொல்கிற பொய் எல்லாமே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் 2 நாளில் இந்த ஃபுட்டேஜ் வெளியில் வந்தோடனே உங்கள் கதை என்ன ஆகுது மக்களுக்கு தெரியும். இது ஒன்று. இன்னொரு விஷயம், இங்கே பிரச்சனை இருக்குதானா இருக்குது. இந்த இம்ரான்ன்ற பையன் அவனோட ஒரு ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி எங்கள் கட்சியுடைய மகளிரை ரொம்ப கேவலமாக, ரொம்ப கீழ்த்தனமாக, தரம் தாழ்ந்து அநாகரிகமான வார்த்தையில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தார். அப்போ அந்த பையன்கிட்ட நான் நார்மலாக கேட்க ஆரம்பித்தேன். இங்கே ஒரு தலைமையை விமர்சனம் பண்ணுறது மற்றது வேறு. இருக்கிற பெண்களை, கட்சியில் இருக்கிற பெண்களை, இப்போ எங்கள் குடும்பத்தினர் கூட தமிழக வெற்றி கழகத்தில் மகளிர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது போல் இருந்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு இது போல் நீ பண்ணக்கூடாதுப்பா, இது நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு. என் கட்சியில் இருக்கிற பெண்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவருக்கு எனக்கும் மனசு கஷ்டம் ஏற்படுத்து. இது இம்ரான்ன்ற பையனுக்கு எனக்கும் இது விஷயமா அப்பயே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எங்களோட மகளிர் எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னதான் போய் மகளிர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்போது அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க அமைச்சர் நினச்சாருன்னா ஒரு ஃபோனை போட்டு அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். அதனால் நேரம் வரும்போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இன்னமும் அவங்க பேசின வீடியோ எல்லாமே பொதுத்தளத்தில் இருக்குது. இப்போ ஆட்சி வந்த பிறகு பெண்கள் அவங்க மேலே புகார் தெரிவிக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம். இனிமேல் பெண்களை பற்றி அவதூறாக பேசினா நீங்கள் அதை கேட்க வேண்டியதில்லை, நேராக போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களை முடிச்சிட்டேன். இப்போ இந்த விஷயத்த அவன் அந்த பழைய பகையை மனசில் வச்சுட்டு நடக்காத ஒரு விஷயத்த என் பேரை கெடுக்கிறதுக்காக, என் மேலே அவதூறு சொல்கிறதுக்காக இந்நேரத்துலேருந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த திமுக சைதாப்பேட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணிட்டுங்க. இதை காவல்துறை தலையிட்டு உண்மையை மக்களுக்கு அந்த ஃபுட்டேஜை வெளியிடுங்க. அங்கே என்ன நடந்த இந்த ஃபுட்டேஜை மக்களுக்கு காவல்துறை வெளியிடணும். இது திமுகவுடைய முகத்திரை கிழியும். தயவுசெய்து காவல்துறை இதை செய்யணும்.
நான் எங்கேயும் போல என் வீட்டில் தான் இருக்கிறேன். காவல்துறை எப்போ கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு தயாராக இருக்கேன். என் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம்.